स्तुति रमे रावे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने राम सीताराम राम 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 सीताराम राम 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 ராம ஜன்ம பூமி தேடி போகும் பாதங்களே ஏழு ஜன்ம பாவம் எல்லாம் போகும் பாருங்களே ராம ஜன்ம பூமி தேடி போகும் பாதங்களே ஏழு ஜன்ம பாவம் எல்லாம் போகும் பாருங்களே ராமா ராமா என்றால் வாழ்வு உயரும் தன்னாலே ராமா ராமா என்றால் வாழ்வு உயரும் தன்னாலே ஆங்கே வானளாவ ஓங்கிப் பறக்கும் தாவிக் கொடி போலே ராம் சீதாராம் ராம் 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 சீதாராம் ராம் 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 வேதமான பாரத மண்ணின் ராஜன் ஸ்ரீராமனே புண்ணியமான அயோத்தி நகரின் கோமகனும் அவனே வேதமான பாரத மண்ணின் ராஜன் ஸ்ரீராமனே புண்ணியமான அயோத்தி நகரின் கோமகனும் அவனே கோசலமாளும் வள்ளல்லவனது சரிதம் கேளுங்கள் கோசலமாளும் வள்ளல்லவனது சரிதம் கேளுங்கள் அந்த சரிதம் முழுதும் புனிதம் புனிதம் ஆடி பாடுங்கள் ஹே ராம் சீதாராம் ராம் 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 சீதாராம் ராம் 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 தேடுகின்ற விழிகள் தேடி ஓடி வருவானே வாடி அழுதால் வள்ளல் ராமன் வாரி இறைப்பானே தேடுகின்ற விழிகள் தேடி ஓடி வருவானே வாடி அழுதால் வள்ளல் ராமன் வாரி இறைப்பானே சங்கம் ஒலிக்க மின்னது அவனது பொன்மூலஸ்தானம் சங்கம் ஒலிக்க மின்னது அவனது பொன்மூலஸ்தானம் அது அநாதி காலமாக ஒளிரும் மங்கள சனாதனம் ராம் சீதாராம் ராம் 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 சீதாராம் ராம் 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 ராம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பாட்டு, கேள்விப்பட்டதில்லை, ரொம்ப நல்லா இருந்தது. ராமநவமி இன்னைக்கு இந்த பாட்டு கேட்குறதுக்கு நிஜமாவே பியூட்டிஃபுல் ஜி, வெரி நைஸ், வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ டெய்லி சொல்கிற போது தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லிடலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்தகலசஹஸ்ரய சர்வாமய விநாசாய தைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணுவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்தகலசஹஸ்ரய சர்வாமய விநாசாய தைலோக்யநாதாய தன்வந்தரி நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்தகலசஹஸ்ரய சர்வாமய விநாசாய தைலோக்யநாதாய எல்லாரோட ஆரோக்கியத்துக்கும் உடல் நலத்துக்கும் சொல்றோம். டெய்லி எல்லாரும் நல்லா இருக்கணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.
सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करल्लोकशङ्करम्. வண்டர்ஃபுல் கலாஜி, வெரி நைஸ். ஸோ இன்றைக்கி ராமநவமி, அதுக்காக தான் இன்றைக்கி ராமரக்ஷா ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி ஒரு ஸ்லோகம் கற்றுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட பிளான் பிரகாரம் பஜகோவிந்தமோட சஸ்வரங்களும் ஆனந்தோத்சவமும் அதெல்லாம் நடத்திட்டு அப்புறம் நம்ம முதல்ல பிளான் பண்ண மாதிரி 13ஆம் தேதியிலிருந்து உபனிஷதும் ஸ்ரீராம ரக்ஷா ஸ்தோத்திரமும் ரெண்டுமே ஆரம்பிக்கலாம். ஆனால் இன்றைக்கி ராமநவமி ரொம்ப புனிதமான நாள். அதுவும் எதேச்சியாக நம்ம தேர் பண்ணதில் ராமரக்ஷா ஸ்தோத்திரம் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தேர்வும் வந்ததுனால பகவானோட கட்டளை மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி ராமரக்ஷா ஸ்தோத்திரம் ராமநவமி இன்றைக்கி எடுத்துண்டு ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு பாக்கி ஸ்லோகங்கள் அப்புறமா வரும். இன்றைக்கி இது மட்டும் பார்த்துக்கலாம். ராமரக்ஷா ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் நிறையா தெரிஞ்சிருக்கும். அதில் அதுக்காக பிரார்த்தனை ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம், அதை பிரார்த்தனையாக எடுத்துட்டுருக்கோம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாப்பதயே நமஹ. இது இந்த ராமரக்ஷா ஸ்தோத்திரத்தில் 27வது ஸ்லோகமாக வருது. அதை நம்ம ப்ரேயராக எடுத்துக்கலாம். இந்த ராமரக்ஷா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது ஒரு மகாமந்திரம். ஸோ மந்திரங்கள்லாம் ஆரம்பிக்கிறது அதுக்குன்னு ஒரு பத்ததி இருக்குது. பத்ததி என்னென்னா, இது எந்த மந்திரம், இது யார் எழுதியிருக்கா, இயற்றியவர் யார், இதை எந்த தேவரை பிரதானமாக வச்சு இந்த மந்திரம் எழுதியிருக்கிறது, அடுத்தது அது எந்த சந்தத்தில், எந்த மீட்டரில், எந்த மாதிரி ஒரு லயத்தில் இந்த ஸ்லோகங்கள் வருது, அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தின் சக்தி எது, எங்கே இந்த மந்திரத்தோட சக்தி எங்கே யார்கிட்ட இருக்கு, அடுத்தது கீலகம். கீலம் அப்படின்னா இந்த ஆணி இருக்கியா, தான் கீலம். கீலகம் அப்படின்னா அந்த எது இந்த இந்த சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் மாட்டு வண்டி சக்கரம்லாம் இருக்குது. அந்த சக்கரத்தில் சக்கரம் ஒரு ஒரு கட்டையில் மேல் அந்த சக்கரம் அதை சென்டரில் வச்சுட்டு அது சுற்றும். அந்த சக்கரத்தையும் அந்த பில்லரையும் சேர்த்து வைக்கிறது, அந்த ஆக்சலையும் சேர்த்து வைக்கிறது ஒரு கீலக்கம். ஸோ அந்த கீலக்கத்தோட சக்தியில் தான் அது திரும்புறது அந்த வண்டி. ஸோ யார் இந்த இந்த மந்திரத்தை யாரிடம் அந்த மந்திரத்தோட சக்தி இருக்கு, யார் அதை திருப்புறா, யார் அதை சேர்த்து வச்சுருக்கா அப்படிங்கிறதான் கீலக்கம். ஸோ ஒரு கீலக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகம் சொல்கிறதுனால எது விநியோகம் என்ன, அதோட பிரயோஜனம் என்ன, எதற்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது எழுதுறது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ராமரக்ஷா ஸ்தோத்திரம்ங்கிறது ஒரு மந்திரம். இதை புத்த கௌஷிக ரிஷி அவர் எழுதியிருக்கார். இந்த புத்த கௌஷிக ரிஷி யார் அப்படிங்கிறது அவ்வளோவா கிளியராக இல்லை. நான் படித்த வரைக்கும் விஸ்வாமித்திரருக்கு இன்னொரு பேர் இது அப்படின்னு சொல்கிறார். ஒரு சில இடத்துல இது வால்மீகியோட இன்னொரு பேர் அப்படின்னு சொல்கிறார். அது முக்கியம் இல்லை. ஆனால் இந்த ஸ்தோத்திரத்தில் எழுதியிருக்கிறபடி இது ஸ்ரீ புத்த கௌஷிக ரிஷி இவர் எழுதியிருக்கார். இவர் எழுதியிருக்காருன்னா அதில் அதுக்கு பின்னாடி இருக்கிற என்ன கதைன்னா, சிவர்
வந்து இவரோட தூக்கத்தில், இவரோட சப்னத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார், இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லியிருக்கார். அவர் வந்து அதை அந்த சொப்னத்தில் இருந்ததை காலையில் எழுந்துட்டு அதை எழுதியிருக்கார். ஸோ அவர் சொல்றார், இது வந்து ஸ்ரீ ராம ரக்ஷஸ்தோத்திரம், அஸ்ய ஸ்ரீ ராம ரக்ஷஸ்தோத்திர மந்திரஸ்ய அப்படின்னு சிவன் சொல்றத இவர் எழுதியிருக்கார். யார் எழுதியிருக்கார்? புத்த கௌஷிக ரிஷி. அதுல பிரதான தேவதா யாரு அப்படின்னா ஸ்ரீராமர், ஸ்ரீ சீதாராமச்சந்திரோ தேவதா. அடுத்தது எந்த சந்தத்தில் எழுதியிருக்கு? சந்தம்னா எந்த லயத்தில் எழுதியிருக்கு? அதுக்கு இது அனுஷ்டு சந்த, அந்த 8 மாத்திரைகளோட சந்தம் இது. அதுக்காக இது அனுஷ்டு சந்தல் எழுதியிருக்கு. அண்ட் இதோட பவர், இதோட சக்தி எங்க இருக்கு? அதுனா சீதையிலேருந்து இந்த சக்தி வருது. அண்ட் இதோட கீலக்கம், அதாவது இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறது, எல்லாத்தையுமே சேர்ந்து இந்த மந்திரத்தோட சக்தி எல்லாத்தையும் சேர்த்து, மந்திரத்தையும் இந்த சக்தியும் சேர்த்து வச்சிருக்கிறது எது? அந்த கீலம் யாருன்னா ஹனுமாரதான். ஸ்ரீமத் ஹனுமான கீலகம். இந்த கீலகம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. இந்த கீலகம் வந்து இந்த ஆக்சிலையும் வீலையும் சேர்த்து வச்சுருக்கிற ஆணி. அதுக்கு ரொம்ப பலம் வேண்டும் அந்த கீலகத்துக்கு. அண்ட் அந்த கீலகத்து மேல நமக்கு அந்த கீலகத்து மேல முழு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த வண்டியில இருந்து இந்த வண்டி நம்மளை அழிச்சுன்னு போகும், எங்க அழிச்சுன்னு போகணுமோ அதுக்கு அழிச்சுன்னு போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை வந்து அந்த கீலகத்து மேலதான் வச்சுட்டு இருக்க வேண்டியிருக்கு. அந்த கீலகம் நம்மளை விட்டு கொடுக்காது. ஸோ இது என்னது? இந்த ராமரக்ஷா ஸ்தோத்திரம் என்னது? அது வந்து ஒரு வண்டி. அந்த வண்டி என்ன பண்றது? நம்மளே ராமர்கிட்ட அழிச்சுன்னு போறது. ஸோ அந்த வண்டியை ராமர்கிட்ட அழிச்சுன்னு போறது, அதோட சக்தி என்னன்னா சீதை. ஆனா அதை வந்து எல்லாத்தையும் எழுத்து வச்சு அந்த வண்டி எழுத்துன்னு போறது யாரு அப்படின்னா ஹனுமார். அவர் தான் கீலகம். ஸோ இந்த கீலகம்ங்கிறது இந்த மந்திரங்கள் எல்லாத்துலையும் வருது. ஸோ இந்த மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன தியானம் பண்றோம்? இந்த யார் தியானம் பண்றாளோ அந்த பக்தாளுக்கு இந்த கீலகம் தான் இந்த வண்டியை இழுத்துட்டு போறது அப்படிங்கிறதுக்கு இந்த தியானம் பண்றோம். ஸோ இங்க வந்து ஸ்ரீமத் ஹனுமன் கீலக, ஹனுமாரை தான் கீலகமா வச்சிருக்கு. ஏன்னா ராமரோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்னா ஹனுமார்கிட்ட போகாம போக முடியாது. ஸோ அதனால தான் புத்த கௌஷிக ரிஷி சொல்ற, இந்த ரிஷி புத்த கௌஷிக ரிஷி சந்தம், அனுஷ்டப் சந்தம், தேவதா ராமச்சந்திரன், சக்தி சீதையிலேருந்து வருது, கீலகம் அனுமார். அதிஷ்டான தேவதா யாரு? ஸ்ரீராமர். அவருக்கு தான் பிரதானம், ராமருக்கு தான் பிரதானமான இடம் கொடுத்து இந்த ஸ்தோத்திரம் இருக்கு. ராமர் அதுச்சுன்னு நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்கு, நிறைய. ராமசதாட்சரி, ராமதசாட்சரி இதெல்லாம் இருக்கு. ஆனா அதுலெல்லாம் கீலகம் இல்லை. இந்த கீலகம்ங்கிறது இந்த ராமரக்ஷா ஸ்தோத்திரத்தை தான் இருக்கு. அதனால்தான் இந்த ராமரக்ஷா ஸ்தோத்திரம் தான் ரொம்ப முக்கியமான ஸ்தோத்திரம் ராமரை அடையறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏன்னா அனுமார் இருக்கார் இதுல கீலகமா. அனுமார் மாதிரி ராமரோட பரம பக்தர் வேற யாரும் இல்லை. ஸோ அந்த அனுமாரோட சேர்ந்து போறதுனால
இது உங்களை ராமர்கிட்ட எடுத்துன்னு போகும்ங்கிற ஒரு விஸ்வாசம் இருக்கிறதுனால தான் இதுக்கு ராமரக்ஷா ஸ்தோத்திரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தோத்திரம் ராமர் அடையறதுல. ஸோ இதில் சிவன் இந்த புத்த கௌஷிக ரிஷிக்கு சொன்னதுனால இதில் ராமரை நினச்சிக்கோ, ராமர் தான் உன்னை பிரதானமாக வச்சுன்னு சொல்லணும். அண்ட் அனுமார கீழக்கமாக வச்சுக்கணும். இதே சிவகவச்சத்தில் ஸ்கந்த புராணத்தில் வருது சிவகவச்சம்ங்கிறது. அதோட பிரம்ம ரிஷி ரிஷபதேவன் சொல்லி கொடுத்தது. அதில் ராமர கீழக்கமாக வச்சுருக்கு. சிவகவச்ச ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய பிரம்ம ரிஷி அனுஷ்டுப் சந்தா ஸ்ரீ சதாசிவ ருத்ரோ தேவதா ராமகீலகம் அப்படின்னு வருது. அதில் ராமர் கீழக்கமாக இருக்கு. இதுக்கு எக்ஸாக்ட்லி ரிவர்ஸா. இதே மாதிரி ஹனுமார் கவச்சம்னு ஒன்று இருக்கு. ஹனுமார் கவச்ச ஸ்தோத்திரம் அதுவும் சிவன் தான் சொன்னது. அது ஏன் சொல்ற, பார்வதி கேட்கிறார், துக்கத்தவாக்னி சந்தப்தா கேன ரக்ஷ பவே துருவம். இந்த துக்க தவாக்னி சந்தப்தா, இந்த மரணத்துக்கு பயமும் இந்த அக்னிக்கு பயமும் இந்த துக்கத்துக்கும் லேந்தும் யார் நம்மளை காப்பாத்துவா அப்படின்னு சொல்றச்ச ராமர் விபீஷ்ணருக்கு சொன்ன அனுமார் கவச்சத்தை படிக்கணும் அப்படின்னு சிவன் சொல்றார். அதுல எதை கீழக்கம்னா லக்ஷ்மண பிராண இதி கீழக்கம் அப்படிங்கிறது. லக்ஷ்மணுக்கு பிராணம் எது கொடுத்ததோ அதுதான் கீழக்கம். ஸோ இந்த கீழக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். இந்த ராமரக்ஷா ஸ்தோத்திரத்தோட கீழக்கம் அனுமார் வச்சுருக்க. ஸோ அந்த கீழக்கம் அனுமாரை நினைச்சுண்டு இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லணும். ஸோ ஸ்ரீமத் ஹனுமான கீழக்கம். ஸ்ரீமத் ஹனுமான கீழக்கம்ல இந்த அது ஏன் சொல்றோம் அப்படின்னா, ராமரக்ஷா ஸ்தோத்திர ஜபே ஏன் ஜபம் பண்றோம்? ஸ்ரீ ராமச்சந்திர பிரீத்தியர்த்தே, ராமச்சந்திரனுக்கு பிரீத்தியர்த்தமா அவருக்கு பிடிக்கிற மாதிரி ஸ்ரீ ராமரக்ஷா ஸ்தோத்திர ஜபே, ஸ்ரீ ராமரக்ஷா ஸ்தோத்திரத்தை ஜபம் பண்ணணும். விநியோகா, ஸோ இதை இதோட விநியோகம் என்ன, இதோட யூஸ் என்னன்னா, இந்த ராமரக்ஷா ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு இதோட யூஸ் ஏன்னா, இது ஸ்ரீராமச்சந்திர பிரீத்தியர்த்தே அவருக்கு பிடிக்கும், அவரோட பிரீத்தியர்த்தத்துக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்றோம், இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்றார். ஸோ என்ன சொல்றார்? அஸ்ய ஸ்ரீராமரக்ஷா ஸ்தோத்திர மந்திரஸ்ய புத கௌஷிக ரிஷிஹி ஸ்ரீ சீதாராமச்சந்திரோ தேவதா அனுஷ்டுப் சந்தः சீதாசக்திः ஸ்ரீமத் ஹனுமான் கீலகம் ஸ்ரீராமச்சந்திர பிரீத்தியர்த்தே ராமரக்ஷா ஸ்தோத்திர ஜபே விநியோகः. அஸ்ய மேல் ராகாத் கொடுத்து அஸ்ய ஸ்ரீ ய மேலேயும் ராகாத் கொடுத்து அஸ்ய ஸ்ரீ ராமரக்ஷா ஸ்தோத்திர, ராமரக்ஷா ஸ்தோத்திர எல்லாமே சேர்த்து சொல்லலாம். ஏன்னா ர மேல் ராகாத்திற்கு, க்ஷ மேல் ராகாத்திற்கு, தோத்திர தோ மேல் ராகாத்திற்கு, எல்லாத்தையும் சேர்ந்து சொல்லலாம். அஸ்ய ஸ்ரீ ராமரக்ஷா ஸ்தோத்திர மந்திரஸ்ய, இன்னித்திர 3 இருக்கு, மந்திரஸ்ய புத கௌஷிக, புத இல்ல புத கௌஷிக, கௌ ஔ ஷிக ருஷிஹி
ருஷிஹி இல்லை ரிஷிஹி இல்லை ருஷிஹி. ஸ்ரீ சீதாராமச்சந்திரோ தேவதா. ஸ்ரீ சீதா எல்லாமே நெடில் எழுத்துகள். ராமச்சந்திரோ தேவதா. அனுஷ்டுப் छंदः अनुष्टुप नुष्टुप नू में लागत करते अनुष्टुप छंदः. सीता शक्ति सीता ரெண்டு में நெடில் எழுத்துகள் शक्ति. श्रीमद् हनुमान कीलकम. श्रीरामचंद्र प्रीत्यर्थे श्रीराम राम चंद्र इन मूण चंद्र द्रप्री द्र में रागत करते श्री रामचंद्र प्रीत्यर्थे राम रक्षा स्तोत्र जपे. राम रक्षास्त्रो क्षास्तो क्षा में रागत करते सेत सोलनम अल्लामे. राम रक्षास्तोत्र जपे विनियोगः. अस्य श्रीरामरक्षास्तोत्रमन्त्रस्य बुधकौशिक ऋषिः श्रीसीतारामचन्द्रो देवता. अनुष्टुप् छन्दः सीता शक्तिः. श्रीमद् हनुमान कीलकम्. श्रीरामचन्द्रप्रीत्यर्थे रामरक्षास्तोत्रजपे विनियोगः. அப்படி சொல்லிட்டு தியானம் எடுத்துக்கணும். அத தியானம் அத தியானம். ध्यायेदाजानुबाहुं धृतशरधनुषं बद्धपद्मासनस्थं पीतं वासोऽवसानं नवकमलदलस्पर्धिनेत्रं प्रसन्नं. वामाङ्कारूढ सीतामुख कमलमिलल्लोचनन्नीरदाभन् नानालङ्कारदीप्तन् दधतमुरजटा मण्डलं रामचन्द्रम्. अथ ध्यानम् अथ अथ ध्यानम्. ध्यायेदाजानुबाहुं धृतशरधनुषं बद्धपद्मासनस्थं पीतं वासोऽवसानं नवकमलदलस्पर्धिनेत्रं प्रसन्नं. वामाङ्कारूढ सीतामुखकमलमिलल्लोचनन्नीरदाभन् नानालङ्कारदीप्तं दधतमुरजटा मण्डलं रामचन्द्रम्. अथ இது தியானம். தியானம் தியாயேத்னா தியானம் செய். அஜானு அப்படின்னா முழங்கால் முட்டி. பாஹும் கைகள். திருத பிடித்துண்டு. எதை? ஷரனா அம்பு. தனுஷம் வில்லு. அப்புறம் பத்த கட்டிண்டு. எதை? பத்மாசனம் பத்ம ஆசனம். கமலம் மாதிரி ஆசனம் வச்சுண்டு. ஸ்தம் உட்கார்ந்து. பீத்தம் மஞ்சள். வாசக ஆடை ட்ரெஸ்ஸு. வசானம் உடுத்தி. நவ புது. கமலம் தல இதழ். ஸ்பர்த்தி அப்படின்னா ஸ்பர்தினா ஸ்பர்தா போட்டி. நேத்திரம் கண்கள். பிரசன்னமாக இருக்கிறது. வாமனா இடது பக்கம் லெஃப்ட் சைட். அங்க மடியில். ஆரூட உட்கார்ந்து. சீதை. முகம். கமல மாதிரி தாமரை. மிலன் சந்திப்பு. லோச்சனம் கண்கள். நீரதன நீர் இருக்கிறது அப்படின்னா மேகம். நீரத. ஆபம் போல. நானா பலவித அலங்காரம். தீப்தம் ஒளி. தத்தம் தாங்கி. உரு நீளமான. ஜட்டா முடி. மண்டலம் வட்டம். ராமச்சந்திரன் அப்படின்னா என்ன? முழங்கால் வரை
நீண்ட கரங்களையும், கைகள் பாகும், முழங்கால் வரை நீண்ட கரங்களையும் வில் அம்புகளையும் பிடித்திருப்பவரும், வில்லையும் அம்பையும் பிடித்திருப்பவரும், பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பவரும், மஞ்சள் நிற ஆடை அணிந்திருப்பவரும், புதிதாக மலர்ந்த தாமரை இதழ்களுடன் போட்டியிடும் கண்களை உடையாரும். அதாவது புதுசா மலர்ந்திருக்கிற தாமரை அதோட இதழோட போட்டியிடுற மாதிரி கண்கள் இருக்கிறவர், கண்களை உடையவரும், பிரசன்னமாக இருப்பவரும், தன் இடது மடியில் அமர்ந்திருக்கும் சீதையின் தாமரை போன்ற முகத்தை பார்ப்பவரும். என்ன லோச்சனம் மிலன லோச்சனம் அப்படின்னா கண்களை மீட் பண்றது. யாரோட கண்கள்? சீதையோட கண்களை மீட் பண்றது. சீதை யாரு? தாமரை போல முகம் உள்ள சீதை. அவர் எங்க வந்திருக்கா? அவரோட அதாவது லெப்ட் சைட்ல இருக்கிற வாம அங்க, அதாவது அவரோட மடியில வாம அங்க ஆரூட, அதுல உட்கார்ந்து இருக்கும் சீதையின் கமலமுகன் போல இருக்கிற அவளோட கண்களை மீட் பண்றவா மிலன முகத்தை பார்ப்பவரும். அப்புறம் நானாலங்கார பலவேறு அணிகலன்கள் பூண்டு ஒளி வீசுவரும். அப்புறம் தத்தம், அதாவது தாங்கியிருக்கிறது என்னன்னா, எதை தாங்கியிருக்கா? உரு நீளமான ஜட்டா, நீளமான கூந்தலை உடையவராக விளங்கும் ஸ்ரீ ராமச்சந்திரரை அத தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். அத தியானம் தியாயே தாஜானுபாஹுன் தியாயே தியாது ஏ தாஜானுபாஹுன் திருதஷர தனுஷம் திருத இல்லை திருத ஷர தனுஷம் எல்லாமே குரல் எழுத்துக்கள். திருதஷர தனுஷம் பத்த பத்மா பத்த பமிலாக த அண்ட் த இருக்கு. பத்த பத்மா இத்தன் மா ஜாயிண்ட் இருக்காங்க. பத்த பத்மாசனஸ்தம் பீதௌ வாசோ வசானன் பீதௌ மஞ்சள் கலர் பீதௌ அவு வரணுன்னு வாசோ வருதுனால பீதௌ வாசோ வசானன் நவ கமல தலஸ்பர்திநேத்ரம் பிரசன்னம் நவ கமல தலஸ்பதல மேல ஒரு ஆகாத் கொடுத்து ஸ்பர்தி இல்லை ஸ்பர்தி நேத்ரம் பிரசன்னம் நவ கமல தலஸ்பர்திநேத்ரம் பிரசன்னம் வாமாங்காரூಢ வாமாங்கா இங்கண்கா ஜானக்கா மாமில் ஆகாத் கொடுத்து ரூಢ ரூ நடியில் எடுத்து ட வாமாங்காரூಢ சீதா முக கமல மிலல்லோச்சனன் நீரதாபன் சீதா முக கமல சீதா ரெண்டுமே நடுவில் எழுத்துக்கள் முக கமல மிலல்லோச்சனன் நீர லோச்சனன் நீர லல்லோ ல அப்புறம் இல்லு அப்புறம் லோ மிலல்லோச்சனன் நீரதாபன் நானாலங்கார லங்கா இங்கன்கா ஜாயிண்ட் இருக்குல்ல ல மேல ஆகாத் கொடுத்து நானாலங்கார தீப்தன் தி மேல ஆகாத் கொடுத்து தீப்தன் தத த அப்புறம் தத முர ஜட்டா அங்க நிறுத்திக்கலாம். தத முர ஜட்டா மண்டலம் ராமச்சந்திரம் மேல ஆகாத் கொடுத்து மண்டலம் ராமச்சந்திரம் அத தியானம் ध्यायेदाजानुबाहुं धृतशरधनुषं बद्धपद्मासनस्थं पीतं वासो वसानं नवकमलदलस्पर्धिनेत्रं प्रसन्नं
वामाङ्कारूढसीता मुखकमलमिलल्लोचनन् नीरदाभन् नानालङ्कारदीप्तन् दधतमुरजटा मण्डलं रामचन्द्रम् इति தியானம். இவ்வாறு தியானம் முடிகிறது. அதுக்கப்புறம் முதல் ஸ்லோகம் அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் மூணையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதெல்லாமே அனுஷ்டுப் சந்தில் வருது இனிமேல். ஏன்னா தியானம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறமா ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறது. சரிதம் ரகுநாதஸ்ய சதகோட்டி பிரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் பும்சாம் மகாபாதகநாசனம். சரிதம் வரலாறு. ரகுநாதஸ்ய ரகுநாதனுடைய சத 100 கோட்டி கோட்டி கோடி பிரவிஸ்தரம் பரவலாக ஏகைக்கம் ஒவ்வொரு ஏகம் ஏகைக்கம் ஒவ்வொரு அக்ஷரம் அக்ஷரம் பூம்சாம் மனிதர்களின் மகா 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 சிறந்த பாதக பாவங்கள் நாசனம் அழிப்பது. ஸோ ரகுநாதர் ஸ்ரீராமனுடைய வாழ்க்கை வரலாறு 100 கோடி மடங்கு பரவலானது. அதன் ஒவ்வொரு எழுத்தும் மனிதர்களின் மகா பாபங்களை அழிக்கும் வல்லமை வாய்ந்தது. அவரோட ஒவ்வொரு எழுத்து, அவரோட சரித்தமோட ஒவ்வொரு எழுத்தும் மனிதர்களோட எல்லா பாவங்களையும் அழிக்கும் வல்லமை வாய்ந்தது அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம். ஓர் சரணம். சரிதம் சரி எல்லாமே குரல் எழுத்துக்கள். சரிதம் ரகுநாதஸ்ய ரகு ரகு இல்லை ரகு நாதஸ்ய நாதஸ்ய த में रागात करते. சரிதம் ரகுநாதஸ்ய சதகோட்டி பிரவிஸ்தரம். சத குறியில் எழுத்துக்கள். கோ நெடில் எழுத்து. கோ இழுத்து சொன்னால் டி ஷார்ட் ஆகிடும். சதகோட்டி டிப்ர டி மேல் ராகாத் கொடுத்து சதகோட்டி பிரவிஸ்தரம். ஏகை 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 இல்லை ஏ தொண்டையிலேருந்து வரணும். ஏகைகமக்ஷரம் பும்சாம் ஏகைக மக்ஷமராகத் மக்ஷரம் பும்சாம் பூ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். பும்சாம் வேண்டாம். பும்சாம் ஏகைகமக்ஷரம் பும்சாம் மகாபாதகநாசனம் மகாபாதகநாசனம். ஸோ இந்த தியானத்தை ஸ்லோகத்தையும் இந்த முதல் ஸ்லோகத்தையும் எல்லாரும் ரிசைட் பண்ணலாம். டைம் அவ்வளோவா இல்லை போல இருக்கு இதுக்கு. தியானம் ஒருத்தர் தியானம் சொல்லலாம், இன்னொருத்தர் முதல் ஸ்லோகத்தை சொல்லலாம். சுஜாதாஜி. சார் அந்த வாமாங்காருடன் அந்த தேர்ட் லைன் இருக்கு இல்லையா? ஆமா. வாமாங்காரூட அதுல டே வந்து ஃபோர்த் டே சார். ஆமா, அது எழுதல. அது எழுதியிருக்கு. அது என்ன பண்ற என்னன்னு தெரியல. அது ஆக்சுவலி நான் டைப் அடிக்கிறதுல 4 இருக்கு, அதனால தான் அங்கே கேப் தெரியுது. எழுதியிருக்கேன், அது அங்கே பிரிண்டில் வர மாட்டேங்கிறது. பார்த்துக்கிறேன், நான் போட்டுறேன். अनुजा जी। जय श्री कृष्ण. जय श्री कृष्ण जी. ஃபர்ஸ்ட் அந்த ஓம் அஸ்ய ஸ்ரீ ராம ரக்ஷா அது சொல்லணும். அது வேண்டாம், ஏன்னா அது வெறும் தியானத்துலேருந்து ஆரம்பிக்கும். அச்ச தியானம் தியாயேதா ஒரு தியாயேதா ஜானுபாஹுன் அட்யூன் வரலே சார் கொஞ்சம். தியாயேதா ஜானுபாஹுன் தர்த
ध्यायेदाजानुबाहून् धृतशरधनुषं पद्मपद्मासनस्थं पीतं वासोऽवसानन् नवकमलतपस्पर्धिनेत्रं प्रसन्नं वामाङ्गारूढ सीतामुखकमलमिलल्लोचनन् नीरतापन् नानालङ्कारदीप्तं तततमुरुचटामण्डलं रामचन्द्रम्. ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, நிறையா இருக்கு. Okay. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. புவனாஜி ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சொல்லுறீங்களா? अदध्यानम् ध्यायेताजानुबाहुन् धृतशरधनुषं पद्मपद्मासनस्थं भीतं नवकमलदलस्पर्तिनेत्रं प्रसन्नं वामाङ्गारूढसीतामुखकमलमिलल्लोचनं नीरताभन् नानालङ्कारदीप्तं ततदममुरुजडामण्डलं रामचन्द्रम्. பியூட்டிஃபுல்லி, வெரி நைஸ். அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண சரியாயிடும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முதல்ல அதை சொல்கிறச்சே. அது திருப்பி திருப்பி சொன்னால் சரியாயிடும். எங்கே நிறுத்தணும்னு தெரிஞ்சுட்டாலே சரியாயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் சொல்கிறவா. சித்ராஜி चरितं चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्त्रम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनम्. வெரி குட். பிரவிஸ்தரம் இல்ல, பிரவிஸ்தரம். பிரவிஸ்தரம் பிரவிஸ்தம்னு ரெண்டாவது ராகம் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கணும். வரும் பகவத்கீதை சொல்ற மாதிரி சொன்னா கரெக்டா இருக்கும். நான் பகவத்கீதை கேட்டதில்லை, இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதில்லை. சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் பும்சாம் மகாபாதகநாசனம். சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் பும்சாம் மகாபாதகநாசனம். கிட்டத்தட்ட வந்துருது. அடுத்தது பர்ஃபெக்ட் ஆயிடும். பிராக்டிஸ் பண்ணேன். சார் நம்ம இதே சாண்ட் பண்ணலாமா? எல்லாருக்குமே கிடைச்சிரும். அது பிராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணலாமே ப்ளீஸ். ஓகே ஓகே. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லோகமாவது பிராக்டிஸ் பண்ணலாம். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகா இன்னைக்கு எல்லாருக்குமே சான்ஸ் கிடைச்சிடும் சாண்ட் பண்றது. ஓகேமா. गायत्री जी. श्री कृष्णा. जय श्री कृष्ण. चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनम्. ब्यूटीफुल जी, वेरी नाइस. जानकी जी. चरितं रघुनाथस्य शतकोटि प्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महाबाधकनाशनम्. ब्यूटीफुल. शतकोटि इழுக்க வேண்டாம், கோட்டி விஸ்தரம். டி ஷார்ட்டா शतकोटि. बानू जी. जय श्री कृष्ण सर. चरितं रघुनाथस्य शतकोटि प्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनम्. ब्यूटीफुल. जय श्री कृष्ण सर. कला जी. चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनम्. ब्यूटीफुल, वेरी नाइस. लक्ष्मी गोपाल जी. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी. चरितं रघुनाथस्य शतकोटि प्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनम्. वंडरफुल, वेरी नाइस.
தேங்க்யூ சார், தேங்க்யூ. जय श्री कृष्ण लता जी सरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनम्. सूपर जी वेरी नाइस Thank you. जय श्री कृष्ण कविता जी உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஆ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சார். जय श्री कृष्ण जी सरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तिरं विस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनम्. क्षणम विश्व கொஞ்சம் செய்ய சனம் வருது सनं महापातकनाशनम्. ब्यूटीफुल मैथिली जी सरिदं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनम्. वेरी नाइस वेरी नाइस जय श्री कृष्ण Thank you. जय श्री कृष्ण भवानी जी जय श्री कृष्ण सर जय श्री कृष्ण चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनम्. वंडरफुल परफेक्ट நீங்க ராசுங்க राजी जी चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनम्. वंडरफुल जी वेरी नाइस थैंक यू सर. जय श्री कृष्ण हर्षिनी जी நானப்பா ஆமா ஓகே கிருஷ்ணா. சரிतं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनम्. கிருஷ்ணா ब्यूटीफुल जी இந்த கோட்டி பிரவிஸ்தரம் மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சொல்லுங்க. சதகோடி டிப் டிப் டீம் டிப் அல்லமா? ஓ. இருக்கிறது சதகோடி பிரவிஸ்தரம். 2 வரி மனப்பாடம் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பெருமாள் கருணையில. वंडरफुल शीला जी सरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनम्. वंडरफुल जी सुपर वसन वेरी नाइस Oh, thank you, sir. Jai Shri Krishna. जय श्री कृष्ण श्यामला जी जय श्री कृष्ण जी. जय श्री कृष्ण सरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनम्. सुपर जी वेरी नाइस Thank you जी. जय श्री कृष्ण जी. जय श्री कृष्ण जी शुभश्री जी चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनम्. सुपर जी वेरी नाइस नंबर वैदेही जी ஸ்டாண்ட் பண்றீங்களா வைதேகி ஜி? விஜயலட்சுமி ஜி चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनम्. वेरी नाइस वेरी नाइस அனுஜா ஜி நீங்க சொல்றீங்களா ஃபர்ஸ்ட் ஸ்லோகா? Okay जी.
चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनम्. சூப்பர், வெரி ஆ, நைஸ். நான் ஒரு வாட்டி கரெக்டா சொல்லவா? சொல்லுங்களேன். சரிதம் ரகுநாதஸ்ய சதகோட்டி பிரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் பும்சாம் மகாபாதகநாசனம். சூப்பர் ஜி, உடனே வந்துடுது உங்களுக்கு. வெரி நைஸ். ஃபர்ஸ்ட் ஸ்லோகமாச்சே, அதனால ஒழுங்கா சொல்லணும்ட்டு. நல்லா புவனாஜி சொல்றேன்ல ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. சொல்லுங்க. சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் பும்சாம் மகாபாதகநாசனம். வண்டர்ஃபுல், வெரி நைஸ், வெரி நைஸ். சரி நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் பும்சாம் மகாபாதகநாசனம். சூப்பர் ஜி, வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். இன்னைக்கு தேங்க்யூ சார். ஆரம்பிச்சிட்டோம். சொன்னது அப்படியே ரொம்ப ஆனந்தமா இருக்கு, மனசுல அப்படியே நிக்கிறது அந்த ஸ்லோகம். நிஜமா சொல்றேன், நான் என்னென்னமோ ஸ்லோகம் சொல்லுவேன், எதுக்கும் அர்த்தம் தெரியாது, தெரிஞ்சு சொல்லும் போது நிஜமா உற்சாகமா இருக்கு, நல்லா இருக்கு. அப்ப ஞானம் இருக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கு. ஆமா, இது மெமரைஸ் பண்ண ஈஸியா இருக்கு சார், வேர்ட்ஸ் ஈஸியா இருக்கு. புரிஞ்சதுன்னா உடனே அப்புறம் ரொம்ப அழகா இருந்தது. நான் எனக்கே படிக்கிறது ரொம்ப அழகா இருந்தது. அது எப்படி அந்த நிழல் லோச்சனம் எப்படி அவருக்கு சீதையோட கமல முகத்தோட அவரோட கண்கள் எப்படி சேர்ந்து ரொம்ப அழகா இருக்கு. இல்ல இல்ல, நீங்க அர்த்தம் சொல்லும் போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன முழங்காலுங்கிறாரு, கையுங்கிறாங்க, இது என்னத்த செக்க போறாங்க. ஆனா முழங்கால் வரை கையினா ஆனந்தமா இருந்தது. முழங்கால் வரைக்கும் கை இருக்கிறது அது நமக்கு புரியறது இல்லை. சும்மா படிச்சுருந்தா அது புரியறது இல்லை. ஒவ்வொரு வேர்டா புரிஞ்சுன்னு சொல்ல வச்ச கண்ணுக்கு ஐத்தாப்புலேயே அப்படி நிக்கிறது. ராமன் அப்படியே முழங்கால் வரைக்கும் வர மாதிரியும், முடியெல்லாம் இவ்வளவு நீளமா இருக்கிறதும், அவரோட லெஃப்ட் சைட்ல சீதை மடியில உட்கார்ந்து இருக்கிறதும், அவளோட முகத்தோட அவர் கண்கள் பார்த்துட்டு இருக்கிறதும் எவ்வளவு அழகா ஒரு வர்ணனை. அது மேல தியானம் பண்ணோம் அப்படின்னு புரியறத ஆஹா அப்படின்னு இருக்கப்பதான். இல்லைன்னா நீங்க வீடியோல வந்து வேற யாரும் வீடியோல வரல. இன்னைக்கு யாரெல்லாம் வீடியோல வர மாட்டாங்கிறதுக்குன்னு ஒரு கதை இருக்குங்கிறது இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது. ஒன்னும் புரியல எனக்கு. அது உங்களுக்கு புரியல, யார் சிரிச்சாலும் அவளுக்கு புரியுது. பெருமாளே சரி புரியல என்னையும் சொல்றேன். இன்னைக்கு என்ன கேள்விப்பட்டேன்னா, யாரெல்லாம் வீடியோல வரல அவளா தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தமா. அது இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது. இல்ல பக்கத்துல எல்லாரும் தூங்குறாங்க, வீடியோல வைக்க முடியல அவ்வளவு சீக்கிரமா. நீங்க வீடியோல வந்தப்பதான் எனக்கு கொஞ்சம் இதா இருந்தது, சரி ஒருத்தராவது முடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு. நாளைக்கு எல்லாருமே வீடியோல வந்துருவோம் சார். போ இல்ல சும்மா ஒரு விளையாட்டுக்காக இன்னைக்கு சும்மா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா எல்லாருக்கும். தேங்க்யூ ஜெய் சார். ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री कृष्ण थैंक यू सर ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி, தேங்க்யூ. जय श्री कृष्ण ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.